வணக்கம். அதாவது குழந்தைகளுக்கு இல்ல, குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இப்போ பல் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாயிட்டு தான் வருது. எல்லா நோய்களும் அதிகமாயிட்டு தான் வருது. இந்த பல் சம்மந்தமான பிரச்சனைகள் அத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்படி பல் வளர்க்கணும்? அதாவது காலை, இரவு 2 வேளையும் நம்ம எப்படி பல் வளர்க்கணும் அப்படின்றத குழந்தைகளுக்கு சொல்லி தரோமோ, அதே மாதிரி எந்த உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமும், எந்த உணவா இருக்கட்டும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிக்கணும் அப்படின்ற பழக்கத்தையும் நீங்க கொண்டு வாங்க. அது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும். இந்த பழக்கத்தை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே, இந்த டூத் சம்பந்தமான பிரச்சனைகள், பல்வலி சம்பந்தமான பிரச்சனைகள நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதுவும் நீங்க குழந்தைகளுக்கு இந்த பழக்கத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் எது சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிச்சு அத துப்ப சொல்லுங்க. அது மாதிரி துப்பலைனாலும் பரவால்ல, அத வாய் கொப்பளிக்கணும். நம்ம குடிக்கிற தண்ணி அடுத்து தண்ணி குடிப்போம்ல, அந்த தண்ணி குடிச்ச உடனே அது வாய் கொப்பளிக்கிற ஒரு பழக்கத்த கொண்டு வாங்க. நன்றி.